தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். புதுச்சேரி திருவாண்டார் கோவில் பகுதியில் தடுப்பு கட்டையில் சுற்றுலா வேன் மோதி கவிழ்ந்த விபத்தில் சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், புதுச்சேரியில் இந்த விபத்தானது நேரிட்டிருக்கும் பட்சத்தில் இந்த விபத்தில் சிக்கியவர்களினுடைய எண்ணிக்கை என்ன, விபத்தில் சிக்கியவர்களினுடைய தற்போதைய நிலை என்ன, சிசிடிவி காட்சிகளை பார்க்க முடிகிறது, அதனுடைய தீவிரத்தை உணர முடிகிறது, கூடுதல் விவரம் என்ன? விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை புதுச்சேரி திருவாண்டார் கோயில் பகுதியில் தடுப்பு கட்டையில் மோதி சுற்றுலா வேன் ஒன்று கவிழ்ந்ததில் சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் புதுச்சேரி திருவாண்டார் கோயில் பகுதியில் இந்த மேம்பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் சாலை சேதமடைந்துள்ளதால் பராமரிப்பு பணிக்காக சாலையின் நடுவே தடுப்பு கட்டை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக கோவை நோக்கி நள்ளிரவு 12 மணி அளவில் சுற்றுலா வேன் ஒன்று சென்றிருக்கிறது. மேம்பாலத்தில் திடீரென தடுப்பு கட்டை இருப்பதை பார்த்த அந்த வேனுடைய டிரைவர் அதன் மீது மோதாமல் இருக்க வேனை திருப்பியுள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த அந்த வேன் தடுப்பு கட்டையில் மோதி மேம்பாலத்திலேயே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 26 பேரில் 2 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பான பரபரப்பான அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனிடையே சாலையில் தடுப்பு வைத்திருப்பது பற்றி வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் ஒளிரும் பட்டைகள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த திருவண்டார் கோயில் பகுதியில் இந்த வேன் இந்த கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.